எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு தெரியும் போனேன். என் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே போச்சு, எல்லாமே வாஷ்ட் அவுட்டு. யூடியூப் ரெவன்யூ உங்களுக்கே தெரியும், என்னோடய யூடியூப்போட அந்த டைம் ரெவன்யூவோட அந்த மெயினே போச்சு. மற்றவங்களாம் யூடியூப் இருந்துச்சு, பட் ஆனால் என்னோடய யூடியூப்பே வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க, எல்லாமே போச்சு. ஒரு 50 to 80 lakhs மேலே வெளியே வரும்போது கடன் எல்லாம் பயங்கரம், எக்ஸ்ட்ரீம் டு த கோர். லைஃபே இட் வாஸ் லைக் அஸ்டானிஷிங். எல்லாமே முடிச்சிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் ஒன்று தான் கையில் எடுத்தேன். ஆனால் நான் வந்து அந்த 1 year வந்து நான் வந்து ரெஸ்ட்டுன்னு தான் நினச்சிக்கிட்டேன். நான் அதாவது ஒரு லைஃப் வந்து நம்ம எப்படி பார்க்குறோன்றது தான். நான் அதை ரெஸ்ட்டுன்னு தான் எடுத்துக்கிட்டேன். அதாவது எப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிக்கணும், போன உடனே ஓட ஆரம்பிக்கணும், ரெஸ்ட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்தால் தான் ஆரம்பித்தது தான் டிசிப்ளின் 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 டிசிப்ளின்னு போட்டு அடி 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 அடின்னு நினச்சதில் வந்து எல்லா கடனையும் கட்டிட்டேன், எல்லா இதுவும் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் சூப்பராக பண்ணிட்டு போகணும். அந்த சமயத்தில் வந்து ஒரு 50,000 ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நான் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும்ல. ஒரு இது பார்த்தேன் எம்ஜியில் வந்து சைபர் ஸ்டார்னு ஒரு பார்த்த உடனே அது எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் வந்து ப்ரைஸ் இன்னும் பண்ணல. சைபர் ஸ்டார் ஃப்ளைடோரு 2 seater அது பார்த்த உடனே ஒரு ஆசை. உடனே வந்து முதல்ல இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் நம்ம வாங்கிக்கலாமே அப்படின்னு. இப்போ உடனே எனக்கு என்னென்னா ப்ரைஸ் இன் இந்தியா அப்படின்னு அப்படியே பார்க்க தோணுது. ப்ரைஸ் இன் இந்தியா எப்போட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு ஒரு திமிழ் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நேற்று நான் பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன். இல்லையே இந்த மாதிரி நம்ம போன வருஷம் நான் இந்த மாதிரி யோசிக்கலையே. போன வருஷம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக செலவு பண்ணக்கூடாது, 1 ரூபா கூட பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த வருஷம் என்னடா மைண்ட் செட்டே மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து டிசிப்ளின் தான் கொடுத்துச்சு. ஒரே கன்ஃபியூஷன் ப்ரோ. B6யா இல்லை வந்து சைபர் ஸ்டாரா என்னன்னு எனக்கு இந்த ஃபார்ச்சுனரா குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கேன் நான். சைபர் ஸ்டார் இத்தனைக்கும் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து 1 crore. ஆனால் அது கூட அதுலாமாலே அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஆனால் நல்லா இருக்கு. லோகோ மட்டும் எனக்கு பிடிக்கல, எம்ஜியோட லோகோ. பட் கார் நல்லா இருக்கு. எடுத்துட்டு லோகோ எடுத்துடணும். ஜி எடுத்துட்டு எம் மட்டும் போட்டுடணும். மைண்ட் செட் அந்த சக்சஸ் வந்து அந்த மைண்ட் செட் அப்படியே மாத்துது ப்ரோ. அப்படியே ஒரு நாள் லீவ் போட விட மாட்டேங்குது, உடம்பு வலிக்குது. நோ, கிளம்பு வேலைக்கு, ஒச்ச முடிட்டு கிளம்புடா அப்படின்றது மைண்ட் செட் வந்து அப்படி அப்படியே இடைவிடாம ஓட வைக்குது எனக்கு. அப்படியே பத்திக்கிட்டு தான 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 தான